எனக்கு இது சரியா படல. இப்ப வேண்டாம். அகிலாண்டேஸ்வரியை பாக்குறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. அம்மாவை பார்த்து நீங்க உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்ததுனாலதான் நானே உங்களை தேடி வந்து பார்த்தேன். சுந்தரம், எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். அதை நீயும் நானும் மாத்த முடியாது. இல்லைங்கய்யா, என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. நாளைக்கு அம்மாவோட சின்ன மருமக ஐஸ்வர்யா அம்மாவுக்கு அந்த விழா நடக்கவே கூடாது. அம்மாவோட அதிகார வாரிசா ஐஸ்வர்யா அம்மா வர்றது சரியா இருக்காதுங்கய்யா. அம்மாவோட அதிகார வாரிசா பார்வதி தான் வரணும். அப்பா, அப்பவே எனக்கு உங்க 2 பேர் மேலயும் சந்தேகம் வந்துச்சு. அது இப்போ உறுதி ஆயிடுச்சு. மத்தவங்களுக்கு நீங்க மனசால கூட கெடுதல் நினைக்க மாட்டீங்களேப்பா. ஆனா இப்ப ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்க உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? ஏன்பா இப்படி மாறிட்டீங்க? உங்களுக்கு பதவி ஆசை, அதிகார வெறியில வந்துருச்சா? ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஆள் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே, இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? நீங்க இந்த ஆள் சித்தர்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். குருஜி சொல்லியே கேட்காத அம்மா இந்த ஆள் சொன்னா கேட்பாங்களா? பார்வதி, நீ இப்ப வாய முடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? ஏன் நான் சும்மா இருக்கணும்? இந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு அம்மாவுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணும்னு சொல்றீங்களா? அது என்னால முடியாதுப்பா. சொன்ன கேளு பார்வதி, நீ கொஞ்சம் அமைதியாயிருமா. முடியாதுப்பா. முதல்ல இந்த ஆள் இங்க இருந்து போக சொல்லுங்க. பார்வதி, இவர மரியாதை இல்லாம பேசாத. அப்படிதான் பேசுவேன். இந்த ஆள் அம்மாவை பார்த்து பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. அந்த ஆள போக சொல்லுங்கப்பா. சுந்தரம், ஏன்பா, யாரோ ஒரு ஆளுக்காக பெத்த பொண்ணையே கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? நான் ஒண்ணு உன்ன பெத்த அப்பா இல்ல. இவர் உனக்கு யாரோ ஒருத்தர் இல்ல. இவர் தான் உன்னை பெத்த அப்பா. அப்பா, என்ன சொன்னீங்க? என்ன பெத்த அப்பா இவரா? ஆமா, உன்னை பெத்த அப்பா இவருதான். நான் உன்னை வளர்த்த அப்பா மட்டும்தான். அப்பா, உண்மைதான் சொல்றீங்களா? இல்ல இல்ல, சும்மா தானே சொன்னீங்க. அப்பா சொல்லுங்கப்பா, சும்மா சொன்னேன்னு சொல்லுங்கப்பா. நீங்க என்ன பெத்த அப்பா இல்லையாப்பா? நீங்க தானப்பா எனக்கு அப்பா. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை வளர்த்த வந்தா அவ்வளவுதான்.
சொந்த அப்பா. அவசரப்பட்டுட்டே சுந்தரம். எனக்கு வேற வழி தெரியலைங்கய்யா, என்ன மன்னிச்சிடுங்கய்யா. என்கிட்ட நீங்க உங்க பொண்ணு ஒருத்தர்கிட்ட வழக்கு கொடுத்ததா சொன்னீங்களே, அந்த பொண்ணு நான் தானா? ஆமாம்மா, நீதான். இத்தனை நாளா எனக்கு அம்மா மட்டும்தான் இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பெத்த அப்பா நீங்க உயிரோட இருந்தோம் என்ன தள்ளி வச்சிட்டு இருந்தீங்கல்ல. இத்தனை நாளா நான் அம்மா அப்பா இல்லாத ஆனாதான்னு தெரியாமலே வளர்ந்திருக்கேனே. பார்வதி, அழாதம்மா. நடக்கிறது எதுவுமே நம்ம கையில இல்லம்மா, அழாத. வேண்டாம், நீங்க யாரும் என்ன சமாதானம் பண்ண வேண்டாம். அப்படிலாம் சொல்லாத. சொல்றேன்ல, வேண்டாம், என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். பார்வதி, 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 அம்மா, பார்வதி, பார்வதி, அம்மா, பார்வதி, பார்வதி, நில்லுமா. பார்வதி, பார்வதி, அம்மா, பார்வதி. ஐயா, வேண்டாங்க ஐயா, 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 ஐயா. அம்மா, ஐயா, ஐயா. அப்பா, இத்தனை வருஷமா இந்த வார்த்தையை நான் கேட்காம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு பார்வதி. அப்ப நான் இருந்த நிலைமையில எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதனாலதான் உன்னை நான் சுந்தரத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இல்லப்பா, என்ன விட்டுருமா. வேண்டாம்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா.
எதுக்குப்பா நீங்க அகிலாமாவை பார்க்க வந்தீங்க? ஏன் ஐஸ்வர்யா அம்மாவுக்கு நடக்க இருக்கிற விழாவை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எதுக்காக அகிலாமாவை பார்க்க வந்தீங்க? அத சுந்தரத்துக்கிட்ட கேளுமா. அப்பா சொல்றேன், இவர் வேற யாரும் இல்ல, நம்ம அகிலாமாவோட கூட பிறந்த அண்ணம்மா. ஆதி கடவுள் ஆதி பரமேஸ்வர ஐயா. அம்மா, நீ அகிலாமாவோட சொந்த அண்ணன் பொண்ணுமா. அகிலாம்மா உன்னோட சொந்த அத்தை. அடுத்த அகிலாம்மா நீதாம்மா, நீதான். அம்மன் கழுத்துல விழுக வேண்டிய மாலை முதல்ல உங்க கழுத்துல விழுந்திருக்கு. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா. அகிலாண்டேஸ்வரி, இவனை வெளியில போ சொல்லு. என்ன அப்படி கூப்பிடாத. என் மகன் செத்துட்டான். இனி எனக்கு மக எல்லாமே அகிலாண்டேஸ்வரி தான். இந்த ஜமீனுக்கு உனக்கு எந்த சம்மதமும் இல்ல. இவனை வெளியில போ சொல்லு. சுந்தரம் ஐயா, வெளியில போ சொல்லு. ஐயா, என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ லவ் பண்ணது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நீ பண்ணியிருந்தேன்னா நானே அப்பா கிட்ட சொல்லி உங்களை சேர்த்து வச்சிருப்பேன். நம்ம அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத நம்ம கிட்ட வேலை பாக்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியே. உன்னெல்லாம் என் அண்ணனை சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்கு. அதை இவன் எப்ப குழி தோண்டி புதைச்சானோ, இனி நான் செத்தாலும் என்ன பார்க்க வரக்கூடாது. சுந்தரம் போ சொல்லுங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுதான் நான் கௌரவம்னு நினைக்கிறேன். மனசாட்சியை விட்டு கொடுக்கறது தான் நீங்க கௌரவம்னு நினைக்கிறீங்க. மனசுக்கு பிடிச்சவ கூட இருந்தா மண் குடிசையா இருந்தாலும் அது மாளிகை தான்ப்பா. கூழ் குடிச்சாலும் அது அமிர்தம் தான். இனி ஜமீன் போர்வே எனக்கு வேண்டாம். இனிமே நானும் சாதாரண மனுஷன்தான். வா நம்ம போலாம்.
எங்க போயிருந்தீங்க? ஆபரேஷனுக்கு பணம் ரெடி பண்ண போயிருந்தேன் டாக்டர். இந்தாங்க டாக்டர், சீக்கிரம் என் மனைவிக்கு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நீங்க லேட் பண்ணிட்டீங்க. உங்க வைஃப் இறந்துட்டாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? அரை மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணலன்னா சிக்கல் ஆயிடும். பணம் கட்டுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நீங்க எங்கேயோ போயிட்டு இப்ப வரீங்க. நான் என்ன பண்ண முடியும்? உங்க மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சு. பெண் குழந்தை. குழந்தைய மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது. இந்த குழந்தைக்கு நீ அப்பாவா இருந்து பணக்கார பகட்டை இவன் மேல படாம இவளை நீ ஒரு சாதாரண பொண்ணாதான் வளர்க்கணும். நான் சொன்ன மாதிரி சுந்தரம் உன்னை வளர்த்தாலும் விதியோட விளையாட்டால அகிலா வீட்டுக்கு வேலைக்காரியா போய் சேர்ந்த. இப்போ அந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாயிட்ட. நீ யாருங்கிற உண்மை தெரிஞ்சா உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும்னு சுந்தரம் நினைக்கிறாரு. அதான் அவர் பேச்ச தட்ட முடியாம அகிலா கிட்ட உன்னை பத்தி உண்மையை சொல்றதுக்காக வந்தேன். என்னோட அப்பாவா நீங்க இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சதில்ல. இப்ப எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? என்ன உதவிமா? சொல்லுமா. நீங்க எக்காரணத்து கொண்டும் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாது. சரியா? அப்ப நானே போய் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. நான் அம்மாவோட அண்ணன் பொண்ணுங்கிற உண்மைய அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீங்க என் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. எதுக்காக இப்படி பண்ற பார்வதி? அம்மாவுக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னும் எதுக்காக அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கணும்? காரணம் இருக்குப்பா. அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட பொண்ணு, சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு, அம்மா வீட்டு வேலைக்காரி. இது மட்டும்தான் அவங்க மனசுல இருக்கு. இந்த நிலைமையில நான் இருக்கும் போதே அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும். அதுதான் எனக்கான உண்மையான அங்கீகாரம். அப்படி இல்லாம நான் அவங்களோட அண்ணன் பொண்ணு, ஆதிக்கடவுர் வாரிசுங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச உண்மையான அங்கீகாரமா இருக்காது. இல்ல பார்வதி, இதுவரைக்கும் ஏத்துக்காதவங்க இதுக்கு மேலயுமா ஏத்துக்க போறாங்க? இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மா என்ன ஏத்துப்பாங்க. அவங்க ஏற்கனவே என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது. அதுவும் ஒரு நாள் உடப்பட்டு அவங்க வாயாலேயே என்ன மருமகன்னு சொல்லுவாங்க. ஐயா, என்னங்க ஐயா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? நீங்களாவது சொல்லுங்க ஐயா. சுந்தரம், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சுந்தரம். எனக்கு எல்லாத்தையும் இழந்துதான் ஞானம் வந்துச்சு. ஆனா என் பொண்ணு எதையும் இழக்காமலே ஞானத்தை அடைச்சிட்டா. என்னங்கய்யா நீங்களும்? அப்பா சத்தியம் பண்ணுங்கப்பா. தயவு செஞ்சு எந்த காரணத்து கொண்டோ நீங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. நானா அம்மா கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். இது உன் மேல சத்தியம் பார்வதி. நீ எங்களை உண்மையை சொல்ல விடாம தடுத்தாலும் இறைவன காலமும் ஏதோ ஒரு விதத்துல அகிலாவுக்கு உன்னை பத்தின உண்மையை தெரியப்படுத்தும். அப்ப நான் புறப்படுறேன். இறைவா.
சுந்தரம். அம்மா என்ன சுந்தரம் அது இங்க வந்துமா வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்தோம்மா. முதல்ல பிள்ளையார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அம்மனை தரிசிக்கலாம்னு இருக்கோம்மா. ஓ சரி சரி, நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. சரிங்கம்மா. அப்பா அழாதீங்கப்பா. நான் எப்பவுமே உங்க பார்வதி தான்ப்பா. பழசு எதுவுமே மாறாதுப்பா. என்கிட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் அப்படியே தான்ப்பா இருக்கும். அப்பா என்னப்பா இதெல்லாம்? நான் தான் உங்களை கையெடுத்து கும்பிடணும், நீங்க என்ன கும்பிட கூடாது. நான் என் பெத்த அப்பாவை பார்த்துட்டேன்னா உங்களை மறந்துடுவேன் நினைச்சீங்களாப்பா? நீங்க என்ன அப்படியே வளர்த்தீங்க. எப்பவுமே நான் உங்க பொண்ணாதான் இருப்பேன்ப்பா. பார்வதி, மகளே பார்வதி. அம்மா. அப்பா என்ன வளர்த்த ஆளாக்குறதுக்காக நீங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும்பா. என்ன வளர்த்த ஆளாக்க நீங்க பட்ட கஷ்டம், வலி, வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்பா. நான் எதையும் மறக்கலப்பா, இனியும் மறக்கவும் மாட்டேன். என்ன முதலாளி அம்மா மாதிரி நினைச்சு உங்ககிட்ட இருந்து என்ன தள்ளி வச்சிடாதீங்கப்பா, பிளீஸ்பா. பார்வதி, என்ன மன்னிச்சிரு பார்வதி. என்னைக்குமே நீதாம்மா என் மக, நீதான் என் மக. அழாதம்மா, அழாதம்மா பார்வதி. நான் ஒண்ணு உன்னை பெத்த அப்பா இல்ல, இவர் தான் உன்னை பெத்த அப்பா. இவ்வளவு நாள் பார்வதி கிட்ட அப்பான்ற உரிமையோட பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் எப்படி பார்வதி கிட்ட பழைய உரிமையோட பாசத்தை காட்டுவேன்? பார்வதி, என்னாச்சு? சரி, நீ ஏன் திரும்ப போன் பண்ணல? காலையில் நடந்த விஷயத்த போன்ல அவசர அவசரமா சொன்னியே. அப்பப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீ திரும்ப கூப்பிடுவேன்னு சொல்லி உன் போன் எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்து போயிட்டேன் தெரியுமா? சரி, அதை விடு. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லு பார்வதி, அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல மாமா. அது எப்படி நடக்காம போகும்? மாமா அம்மா கிட்ட பொய் சொல்லி லீவ் போட்டு ஒருத்த தேடி போய் பாத்துருக்காருன்னா விஷயம் இல்லாம பாப்பாரா? இல்ல மாமா, ஒண்ணுமே இல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மாமா, அதை ஏன் கேக்குறீங்க? நான் இன்னொரு நாள் சொல்றேன். அது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. இல்ல, நீ சொல்லாம தட்டி கழிக்கிறத பார்த்தா ஏதோ பெருசா நடந்திருக்கு. அப்படின்னா நடந்துச்சு சொல்லு. இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு. சரி, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் முடியாது பார்வதி. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஓ, சொல்ல மாட்டேன். சரி விடு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா நீங்க கோச்சுக்காதீங்க, சொல்றேன். சொல்லு.
மாமா சொல்லுங்க மாப்பிள்ள. நான் என்ன சொல்றது, நீங்க தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? நீங்களும் பார்வதியும் என்கிட்ட சொல்லாம மறைச்ச விஷயத்த. நாங்க மறைச்சோமா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாமா, பார்வதி என்கிட்ட சொல்லிட்டா. பார்வதி சொல்லிட்டாளா? ஆமா. எனக்கும் பார்வதிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது மாமா. ஏன்பா இப்படி நீங்க அடிக்கடி தலை சுத்தல் வருதுன்னு அம்மா கிட்ட 2 நாள் லீவ் கேட்டப்போ அம்மா என்ன சொன்னாங்க? இனிமே உங்களை தான் கார் எடுக்க தேவையில்லை, முக்கியமான டைம்ல மட்டும் எடுத்தா போதும்னு சொன்னாங்களா இல்லையா? பின்ன அதுதானே மாமா உங்ககிட்ட சொல்றாரு. இதெல்லாம் ஆரம்பத்திலே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா மாமா? தலை சுத்தல் ஜாஸ்தி ஆகிற அளவுக்கு விடுவீங்க? டாக்டர் போய் பாத்தீங்களா? பார்த்தேன் மாப்பிள்ள. சரி, அம்மா சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள. ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டுங்க, வந்துடுறேன். ஹலோ. மாமா என்ன கட்டாயப்படுத்தி கேட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொன்ன. என்னம்மா சொன்ன? அது இந்த ரகசியம் மாமாவுக்கு தெரியவே கூடாது. மாமா கிட்ட ஏதாவது பொய் சொல்லிதான் சமாளிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க மாமா. பார்வதி, சொல்றேன் சொல்லிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாமா, சித்தர் சாமி கிட்ட பெருசா ஏதோ ரகசியம் இருக்கும் தான் நானும் நினைச்சேன். ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. என்ன டப்புன்னு இப்படி சொல்லிட்ட? அப்புறம் எதுக்கு மாமா 2 நாள் லீவ் போட்டுட்டு அவரை தேடி அலைஞ்சாரு? உன்கிட்ட கூட சொல்லாம மறைச்சாரு. அது வந்து மாமா, சித்தர் சாமியும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா மாமா, அவருக்கு அம்மாவை தெரிஞ்சிருக்கும் போல நான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். இவருக்கு எப்படி தெரியும் என்னங்கிற விவரம் எல்லாம் அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன் நீ கேக்கலையா? நான் கேட்காம இருப்பேனா? ஆனா அப்பா எதுவுமே சொல்லல. அப்பா இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, எனக்கும் நான் நினைக்கிற அளவுக்கு இது முக்கியமான விஷயம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் நானும் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்காம விட்டுட்டேன். என்னம்மா, என்ன வேணும்? சுந்தரோ, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கும் அந்த உண்மை தெரிஞ்சாகணும். என்னது? உங்களுக்கு தான். நீ வாய மூடிட்டு நில்லு. சுந்தரோ, சொல்லு. அது என்ன உண்மைன்னு பேசிட்டு இருந்தீங்க? என்ன விஷயம்? என்ன இவ்வளவு முழிக்கிறான்? உண்மையா? மொட்டையா வந்து உண்மை தெரியணும்னா எப்படிமா? நீங்க எந்த உண்மையை கேக்குறீங்க? அடேங்கப்பா சுந்தரம், நீ ஒரு நல்ல நடிகன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் நடிப்பு தெரிஞ்ச என்கிட்டயே நீ நடிக்கலாமா? இவ்ளோ நேரமா அங்க அப்பாவும் பொண்ணும் மாத்தி மாத்தி உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த உண்மைய என்கிட்ட சொல்லு. நீ இப்ப அதை என்கிட்ட சொல்லிட்டீனா நான் அத என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன், வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலன்னா நான் அகிலா அக்கா கிட்ட போய், அக்கா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப நேரமா ஒரு ரகசியம் பேசிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் என்ன ஆகும்? அக்கா உன்னை கூப்பிட்டு கேட்டா நீதான் விசுவாசமாச்சே, உண்மையை சொல்லிதானே ஆகணும். எப்படி வசதி? அக்கா கிட்டே. இப்ப எதுக்காக நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ண மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு என் அதிகார வாரிசா அறிவிக்க முடியாது. எங்க பரம்பரை வழக்கப்படி மூத்த மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை ஜமீன் பரம்பரையை சேர்ந்த என் இளைய மகன் அருண் மனைவி ஐஸ்வர்யா, ஜமீன் பரம்பரையை சேர்ந்த ஐஸ்வர்யாவுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால எங்க பரம்பரைக்கு
ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோன்னு இவர் பயப்படுறாரு. இந்த விஷயத்துல தான் ஒரு தெளிவு தேடுறேன். அந்த பொண்ணோட பேர் என்ன? ஐஸ்வர்யா. என்னோட அதிகார வாரிசா வரப்போற 2வது மருமக. நான் கேட்டது உங்க மூத்த மருமகளோட பேர. பார்வதி. நீங்க கேட்டது பொதுவா ஒரு பரம்பரையோட எதிர்காலத்தை பத்தி. ஒருத்தரோட ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு மட்டும் அத சொல்லிட முடியாது. நீங்க சொன்ன அந்த பொண்ண இங்க அழைச்சிட்டு வாங்க. அந்த பொண்ணு வர்ற நேரம், அப்ப ஏற்படுற சகுனம், இதெல்லாம் வச்சு நான் பிரசன்னம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சாமுத்திரிகா லட்சணத்தையும் பார்க்கணும். இதையெல்லாம் வச்சுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால தெளிவா பதில் சொல்ல முடியும். சரி, நான் வர சொல்றேன். அத்த கார் அங்க போகுது, சீக்கிரம் போங்க. தெரியுதுடி, போயிட்டு தானே இருக்கேன். இதுதான் பார்வதி. என்ன கையெழுத்து கூப்பிட்டு இருக்காரு? பார்வதி, நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. நான் தினமும் கும்பிடுற அன்னபூர்ணி அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. பார்வதியை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, பார்வதியே வந்துட்டா.
இப்ப எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க? தாயி, அந்த அறையில பழைய ஓலைச்சுவடிகள்லாம் அங்கங்க ஒரு சில இடத்துல செதறி போய் கிடக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி இங்க எடுத்துட்டு வாமா. நீங்க பார்வதி வந்ததுக்கு அப்புறம் பிரசன்னம் பாக்குறேன். நீங்க இப்போ ஓலைச்சுவடி எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்க. சுவடிய பார்த்து பதில் சொன்னாதான் சரியா இருக்கும்னு தோணுதா? இனி அதுக்கு அவசியம் இல்ல. அவசியம் இல்லையா? ஆமா, இந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்க? இதோ இங்க நிக்கிறாரே, இவர்தான் பல வருஷமா எங்க வீட்டுக்கு டிரைவர் சுந்தரம். சுந்தரத்தோட பொண்ணுதான் பார்வதி. பார்வதி உங்க பொண்ணா? ஆமாங்க ஐயா, என்னோட பொண்ணுதான். நிச்சயமா பார்வதி சாதாரண குடும்பத்து பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்ல. வருஷமா சுந்தரம் எங்க வீட்டுலதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பார்வதி அவரோட பொண்ணுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க எதை வச்சு திடீர்னு இப்படி சொல்றீங்க? பார்வதி கிட்ட தெய்வீக அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு. பார்வதி இங்க கால் எடுத்து வைக்கும் போது தெய்வ சகுனங்கள் நிகழ்ந்துச்சு. சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி அம்சங்கள் நிச்சயமா இருக்காது. இதெல்லாம் தான் பார்வதிய உங்கள மாதிரி பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தான் இருக்குன்னு என்ன முடிவு பண்ண வச்சது. பார்வதியோட பொறுப்புல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தரம், அம்மா, பார்வதி பிறக்கும் போது நீ எங்க இருந்த? பார்வதிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததால இப்ப நேரடியா உண்மையை சொல்ல முடியாது. ஆனா அம்மாவுக்கு மறைமுகமா அந்த உண்மையை உணர்த்த முடியும். அதை கேட்டுட்டு பார்வதி சுந்தரத்தோட பொண்ணா இருக்க மாட்டாளோன்னு அம்மாவுக்கு சந்தேகம் வரணும். சுந்தரம், என்ன இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, பார்வதி பிறந்தப்போ நான் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருந்தேன். அதுதான் எந்த ஊருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதுமா. ஆனா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன். குழந்தை பிறந்து 5 நாள் கழிச்சு தான் நான் வந்தேம்மா. இந்த சமையல்காரி பொறுப்புல அப்படி என்ன ரகசியம் இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன் இரு. அத்தை, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு. ஐ திங்க் சோ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே அத பத்தின விவரங்களை தேடி கண்டுபிடிச்சு
ஒரு முடிவுக்கு வர வேண்டியது உங்க பொறுப்பு. நீ அம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னு சொல்லாம இத்தனை நாள் நான் மறைச்சுக்கிட்டு இருந்ததே பெரிய பாவம்மா. இதுல நான் இன்னும் பொய் மேல பொய் சொல்லி அம்மாவை யோசிக்க விடாம பண்ணணும்னு நினைக்கிறியா நீ? அதெல்லாம் முடியாது. நீ வேணா அம்மாவுக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கலாம். உன்னை ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணாவே ஏத்துக்கிட்டு அம்மா உன்னை மருமகளா அங்கீகரிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அம்மாவுக்கு உண்மை தெரியணும். அதுதான் என்னோட எண்ணம். நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நானே நேரடியா உண்மையை சொல்லாம இருக்கேன். பார்வதி, அம்மா கொஞ்சம் மேல வரியா? வரேம்மா. என்னங்க, பார்வதி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. நீ மட்டும் வா பார்வதி. சரி அகிலா. உன்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லணும். சரிங்கம்மா. உன் அம்மா உன் சின்ன வயசுலயே இருந்துட்டாங்கல்ல? ஆமாம்மா. அப்போ உனக்கு எத்தனை வயசு இருக்கும்? அம்மா இறந்து போனப்போ எனக்கு 7 வயசு இருக்கும்மா. அப்போ உன் அம்மா முகம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்ல? இருக்குமா. உன் அம்மா உன்கிட்ட பேசினது, பழகினது எல்லாமே ஞாபகம் இருக்குமா? சரி, நீ ஹாஸ்பிட்டல்ல பிறந்தியா வீட்ல பிறந்தியா? அத பத்தி உன் அம்மா உன்கிட்ட ஏதாவது சொல்லிருக்காங்களா? அம்மாவும் சொல்லிருக்காங்க, பாட்டியும் சொல்லிருக்காங்க. நான் பிறந்தது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு அம்மாவும் பாட்டியும் 2 பேருமே என்கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குமா. நீ நார்மல் டெலிவரியில பிறந்தியா இல்ல சிசேரியன்ல பிறந்தியா பார்வதி? எனக்கு தெரியுமா. நான் உண்மையிலேயே டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணுதானா இல்ல பணக்கார வீட்டு பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன வேணா கேளுங்க, என் பிறப்பு மேல உங்களுக்கு சந்தேகம் வரவே விட மாட்டேன். அது என்ன இவ்ளோ யோசிக்கிற? நான் கேக்குறது சுகப்பிரசவத்துல பிறந்தியா இல்ல ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்களான்னு. இத பத்தி உன் அம்மாவும் பாட்டியும் எதுவும் சொல்லலையா? நிறைய சொல்லிருக்காங்கம்மா. சொல்லு. எங்களை மாதிரி வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தானே பிரசவம் பார்க்க முடியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கலான்னா வசதி வேணும்ல. அதனால எங்க அம்மாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்க. நான் சுகப்பிரசவத்துல தான் பிறந்தேன். சுகப்பிரசவமா இருந்தாலும் டாக்டர் குறிச்சு கொடுத்த அந்த டேட்டும் தாண்டி முழுசா ஒரு நாள் கழிச்சுதான் நான் பிறந்திருக்கேன். அந்த ஒரு நாள் எங்க அம்மா வலியில துடி துடிச்சு போய் 10 தடவைக்கு மேல செத்து செத்து பொழைச்சாங்கன்னு என் பாட்டி என்கிட்ட அடிக்கடி சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கா. நிச்சயமா இவ பணக்கார குடும்பத்துல பிறந்த பொண்ணா இருக்க முடியாது. கன்ஃபார்மா இவ சுந்தரத்தோட பொண்ணுதான். சரி பார்வதி, இல்ல திடீர்னு இதெல்லாம் உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. எதை வச்சு ஜோசியர் பார்வதிய எனக்கு சமமான குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு சொன்னாரு? ஒன்னும் புரியலையே.